வந்து ப்ராஸ்தட்டிக்கே வித் அந்த முதுக வளைச்சு நடிக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம மைக்கேல் மெஸ்மோர் சொன்னோம்ல, அவர் தான் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருப்பாரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா. அவர் வந்து இந்த கிருஷ்ணவேணி பாட்டுக்கு வந்து அந்த கண்ணு சரியா தெரியாததுக்காக இந்த கேட்ராக்ட் லென்ஸ் மாரி ஒண்ணு போட்டு விட்டுருப்பாரு. அந்த கேட்ராக்ட் லென்ஸ் போட்டீங்கன்னா, ஐ சரியான ஸ்ட்ரெயின் ஆகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போட்டீங்கனாலே வலிக்கும், கண்ணு சரியா தெரியாது. அந்த கிருஷ்ணவேணி பாட்டி வந்து இந்த ஹஞ்ச் பேக்லயே நடிக்கணும், அந்த கூன் போட்ட மாரி நடிக்கணும். வித் ப்ராஸ்தட்டிக் அது கஷ்டம். வித் கேட்ராக்ட். கமல் சாரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த கிருஷ்ணவேணி பாட்டி கேரக்டர் நடிக்கும்போது எப்படா முடியும் நானே எதிர்பார்ப்பேன். அவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு. உங்களுக்கே தெரியும். கமல்ஹாசன் வந்து ஒரு ரோலுக்காக உயிரை குடுத்து எப்படி மெனக்கெடுவாருன்னு. அவரே கஷ்டம்னு சொல்றாங்கன்னா, யோசிச்சு பாருங்க கைஸ் அந்த வலி. அந்த கேட்ராக்ட் லென்ஸ் போடுறதுனால என்னென்ன இது வரும்னு நான் கீழ இது போடுறேன் பாருங்க இமேஜஸ் அதில பாருங்க. அவ்வளோ டெடிகேஷன் பண்ணி நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் ரிமூவ் பண்றது வந்து ஒரு ஷூட்டிங் முடிச்ச பிறகு ஒரு 1 ஹவர் ஆகும். அத வந்து இந்த ஆல்கஹால் ட்ரப்ஸ போட்டு தான் ரிமூவ் பண்ணுவாங்க, நைஃப் வச்சு. அது எடுக்கும்போது மூஞ்சில வந்து அங்கங்க ரத்த ரத்தமா இருக்கும்னு சொல்லி கே.எஸ். ரவிக்குமார் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு டெடிகேஷன் போட்டு நடிச்சிருக்காரு நம்ம ஆண்டவர் உலகநாயகன் கமல்ஹாசன். இத வந்து வேற எந்த நடிகைனாலயும் பண்ண முடியாது. ஏன் சொல்றேன்னா, காசுக்காகவும், பணத்துக்காகவும், பேருக்காகவும் சும்மாங்காட்டினா எடுக்கிறவனால இந்த மாரி படம்லாம் பண்ணவே முடியாது. 66 வருஷமா நம்ம தமிழ் சினிமாவ தோள்ல தூக்கி நிறுத்துற ஆண்டவர் கமல்ஹாசனால தான் இத பண்ண முடியும்.